Hello guys. Welcome to the new video. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கீ லெவல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஐசிடியோடைய மெயினான கீ லெவல்ஸ். இந்த கீ லெவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆ பிடிஆர்ஏஸுமே உள்ள வரும். ஓகேவா? பிடிஆர்ஏஸ் இருக்கும். அதில ஐஎஃப்இஜி, ஆர்டர் பிளாக்கு அதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அப் அத பார்க்கறத விட, அத நான் பிடிஆர்ஏன்ற வீடியோ டெடிகேட்டடா போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கீ லெவல்ஸ்ல இது முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? அதில ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் ஈக்லிபிரியம். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வரும். இந்த ஐசிடியோட கீ லெவல்ஸ்ல. இப்ப இந்த ப்ரீவியஸ் டே அண்ட் ஹை பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி மெயினான ஒரு லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். பிளஸ் இது வந்து ஒரு டீலிங் ரேஞ்சா இருக்கும். ஓகே. நீங்க வந்து ஒரு பயாஸ் கூட கம்பைன் பண்ணி எடுக்கும்போது, நல்ல அக்யூரசி தரும். உங்களுக்கு செட்டப்போட நல்ல அலைன் ஆகும். ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் டே அண்ட் ஹை அண்ட் லோஸு, அப்புறம் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோஸ், அப்புறம் ஈக்லிபிரியம். ஓகே. ஸோ இது வந்து டெய்லி கேண்டில்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே கேண்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டேட் வந்து ஜூன் 20. இது ஜூன் 19 டெய்லி கேண்டில். ஓகே. டெய்லி சார்ட் போனீங்கன்னா, ஜூன் 19 கேண்டில் இருக்கும். அதோட ஹைஸை மார்க் பண்ணிட்டீங்கன்னா, அதான் ப்ரீவியஸ் டேவோட ஹை. அண்ட் அதோட லோஸை மார்க் பண்ணீங்கன்னா, அதான் ப்ரீவியஸ் டேவோட லோ. ப்ரீவியஸ் டே லோ. ஓகே. ப்ரீவியஸ் டே லோ இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஈரோஎஸ்டியில் பேரிஸாக இருக்கீங்க. இன்னைக்கு வந்து உங்களுடைய செட்டப் உங்களுக்கு வந்து பேரிஸாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஆர்டர் பிளாக்ல டச் ஆகிட்டு இருக்குது. எஃப்இஜியில் டச் ஆயிருச்சு. அந்த மாதிரி பேரிஸாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. டச் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பயாஸ் வந்து ஒரு பேரிஸாக வச்சுருக்கீங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து டெக்னிக்கலில் பயாஸ் பார்க்குறத விட ஃபண்டமெண்டலில் பயாஸ் பார்ப்பேன். ஏன் ஃபண்டமெண்டலில் எனக்கு வந்து ஈரோஎஸ்டி இப்போ பார்க்குறோன்னா, ஈரோ வீக்காக இருக்குது. யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பேன். யூஎஸ்டியில் வந்து என்ன பண்ண ரேட் கட் பண்ணியிருக்காங்க, ரேட் ஹைக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு, அதில் எந்த கரன்சி வீக்கோ அதை பொறுத்து என்னோடய ட்ரேட்ஸை பிளான் பண்ணுவேன். இப்போ நான் பியரிஷாக இருக்கேன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் டே நேற்று கேண்டலோட லோவை தூக்கும் அப்படின்றத நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மார்க்கெட்டை இங்கே ஸ்டார்ட் ஆகிற மார்க்கெட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபிபோனாச்சி டூல் யூஸ் பண்ணி ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பற்றி ஆல்ரெடி என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வந்துட்டு நம்ம ப்ரைஸ் எப்போ பண்ணுவோம், ப்ரைஸை வந்து ப்ரீமியமில் இருக்கும்போது செல் பண்ணுவோம். அதனால் நல்லா ப்ரீமியம்க்கு வர விட்டுட்டு, நீங்கள் ப்ரீவியஸ் டே ஹையை தூக்குன பிறகு நீங்கள் சிஆர்டி ஹை பேஸ்டாக வச்சுமே நீங்கள் என்ட்ரி போட்டு சிஆர்டி லோ வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் மாதிரி மூவ் ஆகுது. நீங்கள் வந்து பேரிஸாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் நீங்கள் டார்கெட் வைக்கலாம். வச்சுட்டு மார்க்கெட்டிங் எஸ்எம்டி இங்கே உள்ளே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் லோயர் டைம் ஃப்ரேம்ஸில் அந்த மாதிரி டச் ஆன பிறகு யூ கேன் கோ ஃபார் செல். அந்த மாதிரியும் எடுக்கலாம். ப்ளஸ் இதை இப்படி மட்டும் டாவான் லிக்விடிட்டிக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுமானா கிடையாது. நீங்கள் பயாஸ் உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து செல் ஆன பிறகு இங்கே என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு கீ லெவல் ஆக்ட் ஆகும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லிக்விடிட்டி இருக்க ஏரியா. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோவில் லிக்விடிட்டி இருக்கும். இங்கே இருக்க லிக்விடிட்டியை தூக்குன பிறகு இது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபிலிட்டியாக இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸ் டே லோ அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹைலலாம் மார்க்கெட் நல்ல ரியாக்ஷன் கொடுக்கும். தென் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஓகே. இதே சேம் சினாரியோ ஃபார் ஆப்போசிட் சைடு. அதாவது பேரிஸ்க்கு உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கீங்க, ஈரோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, யூஎஸ்டி வீக்காக இருக்குது, உங்களோட செட்டப் எந்த மாதிரினாலுமே பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் டே லோ டேப் பண்ண பிறகு ஒரு ஷிஃப்ட்டு ஒரு எஸ்எம்டி பார்த்துட்டு ப்ரீவியஸ் டே ஐ வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். இங்கேருந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அரே வரைஞ்சிட்டு ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வர வச்சுட்டு பை பண்ண வைக்கலாம். இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் வீக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீக்லி சார்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நான் காமிக்கிற எக்ஸாம்பிள் இது வந்து இந்த வீக், அதாவது ஜூன் 3rd வீக்கு. ஓகே. இப்போ ஜூன் 2nd வீக்கோட ஹைஸ் தான் இருக்குது. டாலர் வீக்காக இருந்தது, கோர் சிபிஐ நெகட்டிவாக வந்தனால. அதனால் ஹீரோ வந்து பை சைட் டாமினன்ஸ் எடுத்துருச்சு. இப்போ
ஹீரோ யூஎஸ்டியில் இப்போ ப்ரீவியஸ் வீக்கோட ஹைஸை மார்க் பண்ணிட்டோம். அப்போ இதான் வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் வீக் ஹை. அதனால் பிடபிள்யூஹெச் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஹை. அப்புறம் இது வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகே, பிடபிள்யூ. ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த வீக் வந்து ஹீரோ யூஎஸ்டி பை ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ யூஎஸ்டி வந்து ஹை பை ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரைஸை வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வர வைக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபிபோனாச்சி யூஸ் பண்ணி நான் டிஸ்கவுண்ட் ஏரியாவை பார்த்துக்கிறேன். ஓகே, டிஸ்கவுண்ட் ஏரியாவுக்கு ப்ரைஸு வந்திருக்கு. இது ஆக்சுவலாக உங்களுடைய டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் உங்களுக்கு ஓகே, டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துடுச்சு. இங்கே நீங்கள் எஸ்எம்டி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். லைக் இங்கே வந்து எஸ்எம்டி கொடுத்துருக்கு ஜிபிபி யூஎஸ்டி கூட. ஆறு நீங்கள் வந்து ஒரு ஐஎஃப்பிஜி டாமினேட் பண்ணிட்டான், ஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்குது. அந்த மாதிரி சினாரியோ வச்சுட்டு நீங்கள் பை சைடு இருக்கீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் கிடைச்ச பிறகு இங்கே என்ட்ரி ஆகிட்டு டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஐஸ் வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்கள் பயாஸ் வச்சு எடுக்கலாம். ஆர் நீங்கள் பெரிஷாக இருக்கீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்டுக்கு வர வச்சுட்டு ப்ரைஸை வந்து செல் பண்ண வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட பயாஸ் வந்து பெரிஸாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வரும் உங்கள் டிஓஎல் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. பயாஸ் பேரிஸாக இருக்கனால இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேரிஸாக இருக்கும்போது ப்ரீமியமில் போய் செல் பண்ணுவோம். கரெக்டாக ப்ரீமியமுக்கு ப்ரைஸை வர வச்சுட்டு அடுத்து நம்ம லோஸ் வரைக்கும் செல் பண்ணுவோம். இப்போ சேம் சினாரியோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இங்கே கிரியேட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இதுதான் நம்மளுடைய ப்ரீமியம் ஜோன்ஸ். இது எல்லாமே ப்ரீமியம் தான். இங்கே எப்படி வேணால் நீங்கள் எடுக்கலாம். நான் இருந்திருந்தேன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கில் டேப் ஆகிட்டு தென் இங்கே எஸ்எம்டி மேபி கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இருந்து செல் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயாஸ் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் இது சிஆர்டியாகவும் ஆக்ட் ஆகும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா இது கூட பார்த்துருக்கலாம். இது வந்து ஒரு வீக்லி கேண்டலோடைய ஹை, ஏப்ரல் மந்தோடைய ஹை, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு. இந்த ஐஸ் வந்து மார்க்கெட் தூக்கிட்டு நல்ல இந்த கீ லெவலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஓகே, அப்போ உங்கள் பயாஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஓகே, இதுதான் ப்ரீவியஸ் டே ஹைன்றது ப்ரீவியஸ் டே லோன்றது ஒரு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். அது மாதிரி ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் டே லோன்றது உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் சும்மா மார்க் பண்ணி வச்சுக்கிறதே உங்களுக்கு பெட்டர். சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா எப்பயும் உங்கள் டிவோல் எங்கே வைக்கிறது, நம்ம எங்கே டிபி வைக்கலாம்னு யோசிக்கும் போது இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் ஆக போகுது, எங்கே ரிவர்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஹைலேருந்து செல் பண்ணலாம், ப்ரீவியஸ் வீக் லோலேருந்து பை பண்ணலாம். அந்த மாதிரி சினாரியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் இப்போ ஈக்குலிபிரியம் பற்றி நான் வீடியோ போட்டதில்லை. ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சார்ட். ஓகே, ஒன்றும் கிடையாது. இப்போ சார்ட்டு இது என்னது, நம்ம வந்து ஒரு சப்ளை ஜோன்னு சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி இதை வந்து என்ன சொல்லுவோம், டிமாண்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, இது வந்து ஒரு சப்ளை, இது வந்து ஒரு டிமாண்டு. இப்போ ரொம்ப லேஸாக இருக்கா? ஓகே, ஓகே, இது சப்ளை டிமாண்டு. எந்த இடத்துல சப்ளை அண்ட் டிமாண்டு ஈக்குவலாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 50-50. இப்போ இந்த இடத்துலேருந்து பாதி, இந்த இடத்துலேருந்து பாதி எடுத்தோம் அப்படின்னா இதான் நமக்கு ஈக்குலிபிரியமாக வரும். இப்போ இதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு பாதி, லைக் இந்த டோட்டல் ஏரியாவில் 50 பிரிக்க போகிறீங்க ஒரு ரேஞ்சுக்குள்ள. அதுதான் உங்களோட ஈக்குலிபிரியம். இப்போ சப்போஸ் நான் எடுத்து காமிக்கிறேனே. ஓகே, நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்து போகிறேன். எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்க்கும் ஒன்று தான். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அது உங்களதை பொறுத்து. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நான் வந்து இந்த ஏரியா மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறேன். கரெக்டாக இந்த ஏரியா மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து விக்கிலேருந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபிபோனாச்சி டூல் எடுத்து
அதே மாதிரி லோஸ் வரைக்கும் மார்க் பண்ணும். நீங்கள் ஃபிபனாச்சி டூல் வந்து உங்களுக்கு டிராயிங் டூல்ஸ்லேயே இருக்கும். இல்லை நீங்கள் செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ் டேபை கிளிக் பண்ணிங்கனாலே காமிக்கும். உங்களுக்கு வந்து இந்த 0வை எனேபிள் பண்ணிக்கோங்க. 0.5 எனேபிள் பண்ணிக்கோங்க. 1 எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈக்லிபிரியம் லெவல் வந்து வந்துடும். 0.5ன்றது தான் நம்மளோட ஈக்லிபிரியம் லெவல். ஓகே, நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இந்த 50% லெவலில் மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் பயாஸ் மட்டும் தப்பாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இதே தான் நம்ம வந்து ஈக்லிபிரியமில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே மார்க்கெட் காமிக்கிறேன். மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் செல் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்போ எங்கே செல் பண்ணலான்னா, இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ஸ்விங் ஹை ஸ்விங் லோலேருந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50% லெவல் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இங்கேருந்து நீங்கள் செல் பண்ணலாம். ஆர் நீங்கள் இன்னும் ப்ரீமியமுக்கு ப்ரைஸை வர வச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்லையோ டீலிங் ரேஞ்ச் தியரி மாதிரி ஆர் எஃப்இஜிஸில் நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈக்லிபிரியம்ன்ற கான்செப்ட். ஓகே, ஸோ இதான் ஈக்லிபிரியம். ஸோ நீங்கள் இது மூணுமே கம்பைன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். என்னை கேட்டால் பெட்டர் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, வேறு கரன்சி எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இது வந்து கோல்டோடைய டெய்லி சார்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் டேவோடைய ஐஸை மார்க் பண்ணிட்டீங்க கரெக்டாக, அண்ட் ப்ரீவியஸ் டே சரி லோஸை மார்க் பண்ணிட்டீங்க, இப்போ ஐஸை மார்க் பண்ணுறீங்க. தென் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெய்லி சார்ட்னால நீங்கள் 5 மினிட்ஸ்லேருந்தே பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை இங்கே கிரியேட் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் டே இங்கே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பை பண்ண போகிறீங்க சப்போஸ் கோல்டு அப்படின்னா, ப்ரீவியஸ் டே லோவை அவன் தூக்குன பிறகு ரியாக்ட் பண்ணியிருக்கான் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் டே லோவை தூக்குன பிறகு அவன் ரியாக்ட் ஆயிருக்கான். தென் இங்கேருந்து நீங்கள் ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஆர் நீங்கள் செல் பண்ண போகிறீங்கன்னா மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், இவ்வளோ தூரம் போனால் ஹைஸை தூக்குன பிறகு லோஸ் வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஆர் இங்கே இருக்க ப்ரீமியம் ஜோன்லேயுமே எங்கேயோ ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்கோ எங்கேயோ இருக்குன்னா அங்கேருந்து நீங்கள் செல் அடிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டே ஹையர் ப்ரீவியஸ் டே லோ வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டிஓஎல் இந்த எந்த ஒரு விஷயத்துக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் சார்ட்டில். நான் மோஸ்ட்டாக ட்ராப் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை நான் டெலீட் பண்ணிடுவேன். நீங்கள் அன்டில் உங்கள் என்ட்ரி கிடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.